பதில் சொல்லிட்டு போங்க. ஏய், அவங்களே ரொம்ப நொந்து போய் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா, ரொம்ப தப்பு. நீ சுமாருமா. தப்பு தப்புன்னு சும்மா இவங்க பண்ற தப்புக்கெல்லாம் பழிய ஏத்து பண்ணி நீங்க உங்க புள்ள வெண்ணிலாவை காதலிச்சத மறைச்சீங்க. உங்க புள்ள அவளை மறக்க முடியாம குடிச்சிட்டு சீரழிஞ்சப்போ உங்களுக்கு கிடைச்ச இழிச்ச வாய்ப்பொண்ணு நான் தானே. ஐயோ, கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாதவரை போர்ஸ் பண்ணி தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வரைக்கும் பொண்ணு யாருன்னே அவருக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? இதுக்கு முன்ன வரைக்கும் நான் விரும்பினவரே எனக்கு புருஷனா கிடைச்சிட்டாரு. அதாவது காதல் கல்யாணம்னு நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். வெண்ணிலாவ மறக்க முடியாத ஒருத்தரை எனக்கு பேசி முடிச்சு நீங்க பண்ணி வச்சது கட்டாய கல்யாணம். கரெக்டா? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவன் இப்போ உன்னதான் உண்மையா லவ் பண்றாமா. அதை ஏன் நீ உணராமையே இருக்கேம்மா? லவ்வும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீங்க ஆசைப்பட்டு கட்டி வச்ச பொண்ணு கூட உங்க புள்ள சந்தோஷமா வாழலனா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துரும் இல்லையா? அத உங்க புள்ளையால தாங்கிக்க முடியாது. அதனால உங்க புள்ள பேருக்கு என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சாரு. ஐயோ கண்மணி, நீ ரொம்ப தப்பா பேசுற. முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. செய்யாத தப்பு பழியேத்த மன்னிப்பு கேட்ட உன் கண்மணி உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே செத்துட்டாமா. இப்பயாச்சும் நான் கொஞ்சம் சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறேன். அதையும் கெடுத்துறாத. நான் இன்னொன்னு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மாமா உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நீங்க அவரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதே அவரு இன்னொரு பொண்ணை காதலிச்சுட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்க